கடந்த ஒரு வருஷத்துல தங்கத்தோட விலை 32% ஏறி இருக்கு. லாஸ்ட் 4 மந்த்ல மட்டுமே 24% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த உலகத்தோட சென்சேஷனல் டாபிக்கே தங்கத்தோட விலை தான். அடுத்ததா தங்கத்துல என்ன நடக்க போகுது, தங்கம் எவ்வளவு உயரலாம், இப்பவே 1 பவுண்ட் தங்கத்தோட விலை 1 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா மிடில் கிளாஸ்லாம் தங்கத்தை பத்தி யோசிக்க கூட முடியாதா? சில பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, தங்கத்தோட விலை 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரை போகலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாசிட்டிவா 38% வரை தங்கத்தோட விலை கண்டிப்பா சரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சிச்சுவேஷன் நாம என்ன செய்யணும்? தங்கத்தை வாங்கணுமா, இல்ல வாங்குறதுக்காக வெயிட் பண்ணணுமா, இல்ல விற்கணுமா? இதுதான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். சோ பிஃபோர் தட் இந்த சேனல் வெல்த் டெக்ஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கத்தை இப்போதைக்கு வாங்கலாமா, இல்ல ஏற்கனவே வாங்கின தங்கத்தை வச்சிருக்கலாமா, இல்ல காத்திருக்கலாமா வாங்குறதுக்கு? ஏன்னா மார்க்கெட் விழு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நாம பார்க்க போறோம். தங்கம் ஏறப்ப எப்பயுமே 2 விதமா இதை பத்தி சொல்லுவாங்க. ஒண்ணு, இது வெறும் தொடக்கம் தான், இப்பவே வாங்கிடணும், இல்லைனா இது மேல மேல போகதான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் 2012 மறக்காதேன்னு சொல்லுவாங்க. 2012 என்னாச்சு? 2012க்கு முன்னாடி வர தங்கத்தோட விலை ஏறி இருந்துச்சு. ஆனா 2012 இருந்து 17 வர தங்கத்தோட விலை ஓரளவு ஸ்டேபிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறினது 2019 தான். ஆனா நீங்க 100 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த தங்கம் அப்படின்றது வேர்ல்டு வார், இன்ஃபிளேஷன், ரிசெஷன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கு. அப்போ தங்கம் லாங் டேர்ம்ல growth கொடுக்கும் அப்படின்னா இந்த 2025ல என்ன நடக்கும்? 2025ஓட பெரிய பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட் போர், அமெரிக்கா சைனா இடையிலான டாரிஃப் வார். இதனால இந்திய ரூபாய்க்கு இணையான US டாலர் மதிப்புல சில பிளக்சுவேஷன் நடந்துச்சு. இதனால தான் மக்கள் காசை நம்ப முடியாத நிலைமை ஏற்படுது. எப்பெல்லாம் மக்கள் அரசாங்கத்தையும் பொருளாதாரத்தையும் நம்ப முடியாம இருக்காங்களோ அப்ப அவங்க ரிட்டர்னை வச்சு இல்ல சேஃப்டில இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா சேஃப்டிக்காக தங்கத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நம்மளோட அம்மாக்கள்லாம் தங்கத்தை வாங்கி பத்திரமா வங்கியில வச்சிருப்பாங்கல்ல. 2008ல உலகம் முழுக்க மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. தங்கமும் ஆரம்பத்துல விழுந்துச்சு. ஆனா அப்புறம் 150% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பயப்படுறப்போ தங்கம் தான் அவங்களோட பாதுகாப்பு அப்படின்னு நினைப்பாங்க. இத அவங்க மறக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அமெரிக்கால ட்ரம்ப் போடுற டாரிஃப், அதாவது வரி விதிப்பை வச்சு வேலை செய்யறாங்க. அது குளோபலா பண்ற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ரொம்பவே பாதிக்கிறதா அமையுது. ஆனா நாம இவ்ளோ டீட்டெயிலா பார்க்கலனாலும் முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிசெஷன் வந்தா தங்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ரிசெஷன் வரலனா தங்கம் பெரிய மூவ்மெண்ட் செய்யாம இருக்கலாம். ஆனா ரிசெஷன் வருமா இல்லையா அப்படின்றத யாராலுமே துல்லியமா சொல்ல முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளா நாம இந்தியாவுல 1991ல வந்த ரிசெஷனை சொல்லலாம். 1991ல நம்ம நாடு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இம்போர்ட் பண்ண 3 மாசத்துக்கு கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம் தெரியுமா? நம்ம வீட்டுல அம்மா செய்யற மாதிரி தான் தங்கத்தை போய் அடகு வச்சோம். அந்த சமயத்துல இந்தியா 47 டன் தங்கத்தை லண்டனுக்கு அனுப்பி பணம் வாங்குச்சு. அது ஒரு சேஃப்டி நெட். அந்த மனநிலை இன்னும் நமக்குள்ள இருக்குது. இன்ன வரைக்குமே தங்கம் அப்படின்றது பாதுகாப்பு அப்படின்னு தான் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. RBI கிட்ட 879 டன் தங்கம் இருக்கு. இது நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல 11%. நம்மளோட பினான்சியல் மினிஸ்டர் சொல்றாங்க, நாங்க கரன்சியை மாற்றுறதுக்காக கோல்டு வாங்கலன்னு. அப்படின்னா ஏன் தங்கத்தை வாங்குறாங்க? ஏன்னா US டாலர் அப்படின்றது ஒரு பெரிய சிஸ்டமிக் ரிஸ்க். அது சப்போஸ் சிரிச்சுச்சுன்னா பல நாடுகளும் பாதிக்கப்படலாம். அதுல இந்தியாவும் ஒண்ணு. அதனால தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை ஒரு சேஃப்டியா நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாருமே கோல்ட பாஸா வாங்குறது கிடையாது. நம்ம எப்படி வாங்குறோம்? நகையா தான் வாங்குறோம். நாம நகையா வாங்கினாலும் 2021ல இருந்ததை விட 2024ல இந்த கோல்டு ஜுவல்லரியோட டிமாண்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. 2021ல 610 டன்னா இருந்த இந்த டிமாண்ட் அப்படின்றது இப்போ 563 டன்னா குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா மக்கள் இப்போ தங்கத்தை நகைகளா வாங்குறதை விட கோல்டு ETFல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இங்க டிமாண்ட், அதாவது கோல்டு ETFல டிமாண்ட பார்த்தோம்னா 460 கோடியில இருந்து 9224 கோடியா ஆயிடுச்சு. அதாவது மக்கள் இன்னும் தங்கத்தை நம்புறாங்க. ஆனா வாங்குற விதம் தான் இங்க மாறி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, மார்க்கெட் விழுறப்ப தங்கம் மேல போகும், ஆனா மார்க்கெட் ஏறப்போ தங்கம் கீழே வரும். இது சரிதானா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சில ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல என்ன கிடைச்சிச்சுன்னா சுத்தமா கிடையாது. ஈக்விட்டியும் கோல்டும் எப்பயுமே எது திசையில தான் நகரும் அப்படின்றது தவறான நம்பிக்கை. 2006 to 2024 வரைக்கும் பார்த்தா 2 மார்க்கெட்டும் பல வருஷத்துல ஒரே மாதிரி கீழையும் போயிருக்கு, மேலையும் போயிருக்கு. சில நேரங்கள்ல ஆப்போசிட்டாவும் போயிருக்கு. அதனால கோல்டு ஏறிச்சுன்னா மார்க்கெட் கம்மி ஆகும். இதே மார்க்கெட் கம்மியா பெர்ஃபார்ம் ஆனா தங்கத்தோட விலை ஏறும் சொல்றதுக்கான எந்த
எந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃபும் மார்க்கெட்ல கிடையாது. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப கோல்டு தான் பெர்ஃபெக்டான ஆசெட் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அதுவுமே கிடையாது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 1980ல இருந்து 1989 வரை தங்கத்தோட ரிட்டர்ன் 0%. 1996ல இருந்து 2002 வரை தங்கத்தோட ரிட்டர்ன் 0%. 2012ல இருந்து 2019 வரை தங்கத்தோட ரிட்டர்ன் 0%. ஆனா இன்பிட்வீன் சில வருஷங்கள்ல அதை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துச்சு இந்த தங்கம். அதுதான் இன்டர்நெட்ல நம்ம பாக்குற சில கோல்டுக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ். ஆனா எந்த ஆசெட் கிளாஸும் எப்பயுமே மேல போகாது. இது ஈக்விட்டிக்கும் பொருந்தும். சென்செக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நாம பார்த்தோம்னா சில வருஷங்கள்ல ஸ்கை ராக்கெட் ரிட்டர்ன்ஸ். அதை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் 0%. அப்ப ஈக்விட்டி கெட்டதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? கண்டிப்பா கிடையாது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க ஈக்விட்டியும் வச்சிருக்கணும், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இல்ல பாண்ட்ஸையுமே நம்ம வச்சிருக்கணும், கொஞ்சம் கோல்டையும் நம்ம வச்சிருக்கணும், அதோட சேர்த்து ரியல் எஸ்டேட்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். சில வருஷங்கள்ல ரியல் எஸ்டேட் பூம் ஆயிருக்கு, ஆனா சில வருஷங்கள்ல எந்த ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கறதே இல்ல. சோ இப்ப நாம கேட்ட கேள்விக்கு வருவோம். சோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தங்கத்தை இப்போ நம்ம வாங்கலாமா, ஏற்கனவே வாங்கின தங்கத்தை வச்சுக்கலாமா, அல்லது வெயிட் பண்ணலாமா? ஏன்னா மார்க்கெட் விழு அப்படின்னு சொல்றாங்களே, தங்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் ஃபோபி, அதாவது ஃபியர் ஆஃப் பீயிங் இன்வெஸ்டட். இப்போ வாங்கினா விழுமோ இல்ல வாங்கலனா மேல போயிடுமோ, ரெண்டுமே பயம்தான் நமக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் கேள்வி, இப்போ நாம தங்கத்தை வாங்கலாமா? நீண்ட காலத்துக்கு யோசித்தீங்கன்னா, அதாவது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா நாம யோசிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம் தங்கத்துல நாம இன்வெஸ்ட் பண்றத. நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனா ஆல் இன் ஒன் கோல்ட் தான் என்னோட போர்ட்போலியோ அப்படின்னு போகாதீங்க. ரெண்டாவது, மார்க்கெட் விழுமா அப்படின்னா காத்திருக்கலாமா? வேண்டாம், யாருக்குமே தெரியாது மார்க்கெட் விழும் அப்படின்னு. ஸ்மால் அளவுல ஆரம்பிங்க, அடிக்கடி தங்கத்துல முடிஞ்ச வர முதலீடு பண்ணிட்டே வாங்க. மூணாவது, மார்க்கெட் விழுந்தா உடனே ஒரு டன் தங்கம் வாங்கலாமா? இல்ல, நோ ஒன் மூவ் won't மேக் யூ ரிச். அதாவது ஒரே நேரத்துல அடியோடு நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ பணக்காரனா மாறிட முடியாது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதாவது லாங் டர்ம்ல நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றதா எந்த ஒரு ஆசெட் கிளாஸ்க்கும் பொருந்தும். சரி, லாஸ்டா நீ என்னதான் சொல்ல போறேன்னு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, ரியாக்ஷன் எப்பயுமே மார்க்கெட்ல வேலை செய்யாது. உடனே வாங்கணும், உடனே விற்கணும், உடனே ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரை சிஸ்டம்ல தான் வெற்றி இருக்கு. இதை நல்லா மனசுல பதிச்சிட்டீங்க அப்படின்னா தங்கத்தை லாங் டர்ம்ல சேவ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. வருஷத்துக்கு ஒரு 40 கிராம் தங்கத்தையாச்சும் சேர்க்கணும் அப்படின்றதுல தீர்க்கமா இருங்க. லாங் டர்ம்ல உங்களுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வேலை செய்யும். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஆன்சரை இந்த வீடியோ கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தங்கம் வாங்க போற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் another யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Wealthstechs.